நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு வயசான பாட்டி பூ விற்கிற பாட்டி. அந்த பாட்டி உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த உடனே அந்த பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் யமலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி உனக்கு யமலோகத்துக்கு போக ஆசையா சொர்க்கலோகத்துக்கு போக ஆசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு சொர்க்கத்துக்கு போகதான்ப்பா ஆசை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இல்லை, நீங்கள் ஒரு நாள் நரகத்தில் இருக்கணும், அடுத்த சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னோம், நான் உங்களுக்கு நரகமாக நீங்கள் கேட்குறத உங்களுக்கு தருவேன்ட்டுருக்காங்க. உடனே அந்த பாட்டி, எதுக்கு நான் அங்கெல்லாம் போய் இருந்துக்கிட்டு எனக்கு நேராக சொர்க்கத்துக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. உடனே யமதர்மராஜா, இல்லை அதெல்லாம் கிடையாது, யமதர்ம ரூல்ஸ் படி நீங்கள் ஒரு நாள் நரகத்தில் இருக்கணும், ஒரு நாள் சொர்க்கத்தில் இருக்கணுன்ட்டு. சரி, உடனே அந்த பாட்டியை யமதூதர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. யமதூதர்களை பார்ப்பாங்க. அந்த பாட்டி, என்னடா அது யமதூதர்கள்னால் கொம்பு வச்சுருப்பாங்க, என்னென்னமோ வச்சுருப்பாங்கன்னு, இவங்க என்னென்னா ஸ்மார்ட்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு சரின்னு அந்த பாட்டி அவங்க கூட போயிடுச்சு. போய் நரகத்தில் விடுவாங்க. நரகத்தில் விட்டால் நரகத்தை பார்த்தா ஒரே அருவியும் பழச்செடியும் பூச்செடியும் அப்படியே இருந்திருக்கு. உடனே இந்த பாட்டிக்கு தாங்க முடியல. அப்படியே போகும்போது அந்த பாட்டி வயசை சேர்ந்தவங்கலாம் இறந்தவங்கலாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கூட போயிட்டு இந்த பாட்டி பேசியிருக்கு. என்னம்மா நீ வந்துட்டியா மேலே? ஆமாம் வந்துட்டேன். அங்கே எப்படி இருக்கு? அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த பாட்டி அங்கேருந்து டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணால் அடுத்தது நீங்கள் இங்கே யமலோகம் போகணும் அப்படின்ட்டு இது சொர்க்கலோகத்துக்கு போகணும். உடனே சொர்க்கலோகத்துக்கு அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. சொர்க்கலோகத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருந்தது. என்ன ஒன்று, எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போய் கடவுளை கும்பிடுறது வர்றது இப்படியே இருந்திருக்காங்க. உடனே இந்த பாட்டி யோசனை பண்ணியிருக்கா, ஆஹா சொர்க்கத்தோட இதில் ஒரே போர், பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, இதுக்கும் ஆள் இல்லை, அதனால் நம்ம நரகத்தை யமதர்மராஜாக்கிட்ட கேட்டு வாங்கிடுவோன்ட்டு நேராக யமதூதர் யம தர்மராஜாக்கிட்ட போய் கொண்டு போய் விடுவார். விட்ட உடனே அந்த பாட்டியை பார்த்து கேட்பார். பாட்டி, உனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டுருப்பார். எனக்கு நரகம் தான்ப்பா வேணும் அப்படின்ட்டுருக்கு. இன்னொரு வாட்டி யோசனை பண்ணிக்க பாட்டி, அது உள்ளே போயிட்டுனா திருப்பி வர முடியாது அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு நரகம் தான் வேணும், அதில் தான் எனக்கு பேச்சு துணிக்கெலாம் ஆள் இருக்கணும். சரி, உடனே இந்த பாட்டியை கொண்டு போய் நரகத்தில் விட்டுருங்க அப்படின்னோடனே நரகத்துக்குள்ளே போனால் தானே ஒரே பாலைவனமும் செடியெல்லாம் கருகி போய் ஒரே முள் செடியும் பாலை செடியுமா வளர்ந்து கிடந்தான். உடனே இந்த பாட்டி, ஐயோ என்னை பழையபடியும் அதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்ட்டு நரகத்தோட கதவை மூடிட்டு போயிட்டாங்க. இதில் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எப்பயுமே எதையுமே வெளி தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு கட்டக்கூடாது. அதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.